என் பேத்தியை மட்டும் நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்கலாம், என்னையும் தேவையில்லாமல் கூட்டிட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு தான் வீண் சிரமம். எங்கள் அம்மாவும் உங்களை மாதிரி தான்மா, இங்கே வந்து இருக்க சொல்லுவா இருக்க மாட்டாங்க. அங்கே எங்கள் அண்ணன் வீட்டில் தான் இருந்துப்பாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் மாமியாரும் கிடையாது, எங்கள் அம்மாவும் கிடையாது. நம்ம வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தால் நம்மளுக்கும் துணையாக இருக்குமே நினைப்பேன். அந்த நினைப்பு இப்போ தான் உண்மையாக இருக்குது. பெரியவங்க வந்தால் வீட்டில் தொந்தரவுன்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில் பெரியவங்க ஒருத்தவங்க இல்லைன்னு கஷ்டப்படுறப்பாரு, அதுவே பெரிய மனசு தான். ஆமாம்மா, நம்ம என்னதான் நல்லது கெட்டது செஞ்சாலும் அவங்க சொல்கிற விதம் வேறு மாதிரி தானே இருக்கும். அவங்க சொல்லி செஞ்சால் இன்னும் நல்லது கெட்டதெல்லாம் சிறப்பாக இருக்கும். பாட்டி, எனக்கும் எங்கள் பாட்டி கூட இருக்கணும்னு ஆசை தான். எங்கள் பாட்டி வந்து இருக்க மாட்றாங்க. எங்கள் அப்பா பெற்ற பாட்டி இல்லை. அதனால் எங்கள் வீட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பாசம் காட்டுறதுல அம்மாவுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கானே, அம்மா குணம் அப்படியே இருக்குது. நானே பாதி நேரம் எங்கள் அத்தை வீட்டில் தான் பாட்டி இருப்பேன். எங்கள் அத்தை தான் பார்த்து பார்த்து எதாக இருந்தாலும் பண்ணுவாங்க. அதான் தெரியுதே, யாரோ முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு எந்த தூரம் பண்ணுறா. அண்ணன் புள்ள உனக்கு எந்த தூரம் பார்த்துருப்பா. ஆமாம் பாட்டி. வயிற்று பிள்ளைக்காரி எவ்வளோ நேரம் உட்காந்துருப்பா, குறுக்கெல்லாம் வலிக்கும். கீழே இருக்கிற ரூமை ராம ரெடி பண்ணி வச்சுட்டான். நீ அங்கே போய் அவ்வளோ ஓய்வு எடுக்க சொல்லுண்ணே. ஏம்மா, இந்த மாதிரி இருக்கிறப்ப கல்யாணம் பண்ணலாமா? தாலி கட்டியிருந்தாலே மாசமாக இருக்கிறது தெரிஞ்சுருந்தா பிரித்து கூட கோக்க மாட்டாங்க. அதுதான் நம்ம பழக்கம். புது துணி கட்ட மாட்டாங்க. ஆனால் நம்ம சூழ்நிலை இப்போ இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது? அவள் கழுத்தில் தாலி இல்லாமல் பிள்ளைங்க பிறக்கக்கூடாதுன்னு எங்கள் அண்ணன் விருப்பப்படுறாரு. அதனால சேலையை வேணால் நம்ம ஒரு வாட்டி சுற்றி கொடுத்துட்டோன்னா அவள் கட்டிக்கிட்டோம். பழகின சேலை மாதிரி கட்டின கணக்காயிடும். தாலி கட்டிடாமல் ஆகணும், வேறு என்ன பண்ணுறது? சாமி மேலே பாரத்தை போட்டு கட்ட சொல்ல வேண்டியதான் அவனை. ஏம்மா, இந்த மாதிரி இருக்கும்போது தாலி கட்டுறது, புது புடவை கட்டுறது இதெல்லாம் பண்ணக்கூடாதா? ஆமாய்யா, சொல்லுவாங்க. புது தாலி கட்டியிருந்தா கூட அவன் கல்யாணம் ஆன புதுசுலேயே பிள்ளைங்க மாசம் ஆயிடுச்சு அப்படின்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் அந்த தாலியை பிரித்து கோப்பாங்க. அப்படியாம்மா? ஆமாய்யா. அதுவும் இப்போ மாசமாக இருக்கிற பிள்ளை தாலி கட்டுறதுக்கு யோசிக்கணும் தான். அதான் உங்கள் மாமா கோயிலில் போய் விசாரிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி என்ன விசாரிச்சுட்டு வராரோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்ப்போம். அத்தை, எது எப்படி இருந்தாலும் சரி. ஆனால் நான் அவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு குழந்தை பிறக்கணும். நான் கல்யாணம் பண்ணி தான் ராம் கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வருவேன். ஏன்னா எங்கள் அம்மா வாய் எப்படி, இவளுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க. அவன் சொல்கிறதும் கரெக்டு தானம்மா. அவ்வளோ தூரம் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காமல் நம்ம கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போக முடியாது. அதுக்கு நீ என் கல்யாணத்துக்கு அவன் இல்லாமல் இருந்தால் என்னாலையும் அதை ஏற்றுக்க முடியாது. பாப்பையா, அந்த கல்யாணத்தை அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி நடத்த முடியுமோ அப்படி நடத்துப்போம். சரிங்க அத்தை, பார்த்து என்னன்னு விசாரிங்க. ஆனால் அவள் கழுத்தில் நான் தாலி கட்டியே ஆகணும். சரியா, அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். அண்ணன் வந்ததுக்கப்புறம் என்ன முடிவு சொல்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தாலியும் புடவையும் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கல்யாணம் பண்ணுவோம். நீ எதுவும் வருத்தப்படாத. ராம் கல்யாணத்துக்கு நீங்கள் 2 பேரும் ஜோடியாக தான் வரணும். சரிங்க அத்தை. சரி, நீ போய் அவளை சத்து நேரம் படுக்க சொல்லு. மாதம் ஆக குறுக்கெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். அதுவும் ரெட்டை பிள்ளைன்னு வேறு சொல்கிறீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வேறு அவள் ரெஸ்ட் எடுக்கணும், ஆகாரம்லாம் சாப்பிடணும். அவளுக்கு நான் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரேன், நீ போய் உட்கார வைஎன்ன. சரிங்க அத்தை. சிஸ்டரால் மேலே ஏறி இறங்க முடியாதுந்தாண்டா கீழே இருக்கிற ரூமை க்ளீன் பண்ணியிருக்கேன். அதனால் நீ கீழே இருக்கட்டும். அவங்க ரொம்ப படி ஏறி இறங்க வேணாம். சரிடா ராம். உன் ட்ரெஸ்லாம் இருக்குங்க. அவங்க ட்ரெஸ்ஸு வரும்போதே எடுத்துகிட்டு வந்தாயா? பாட்டி, நான் சொல்லிட்டேன். எனக்கு பாட்டி இருந்தால் எப்படியோ அப்படி தான் நீங்கன்னு சொல்லிட்டு மாதிரியில் என் பாட்டியே தான் நீங்கள். எது உங்களுக்கு வேணும்னாலும் இந்த பேரண்கிட்ட தான் ஃபஸ்ட்டு கேட்கணும். டேய், இப்போதைக்கு நான் தானடா உங்களுக்கு பேரன். அதனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எனக்கு தான். அது சரிதான். இங்கே பாருங்கள் சிஸ்டர், இனிமேல் நான் தான் உங்களுக்கு அண்ணன், பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அண்ணன்கிட்ட தான் கேட்கணும். கண்டிப்பாக ராம் பிரதர். பாருடா, அண்ணன் சொன்னோன்னே தங்கச்சி ஊன்னு சொல்கிறது. ஆமாம், இப்போ தான் எனக்கு அண்ணன் அம்மா அப்பா எல்லாரும் கிடைச்சிட்டாங்களே. இதுக்கப்புறம் எனக்கு அவங்கள்ட்ட தானே அதிகமான உரிமை. ஓ மேடம், அந்தளவுக்கு போயிட்டீங்களா? ஆமாம். பாத்தியடா தர்மா, என் தங்கச்சி பேசுகிறத. ரைட்டு தான். நீ நச்சு உன் தங்கச்சி ஆச்சுப்பா. அப்படிவா வழுக்கி. சரிடா, நானும் மேலே போய் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். நீங்கள் கீழே போய் ரெஸ்ட் எடுங்கண்ணா. சரிங்க மச்சான். டே, ஆமாம், நீ தானே தங்கச்சிண்ணே, அப்போ நீங்கள் மச்சான் தானே? ஆமாம் ஆமாம். சரிங்க மாப்பிள்ள, நீங்கள் போங்க. பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பேத்தி கண்ணுக்கு நிறைவா இப்போ தான் சந்தோஷமாக இருக்கா. சரிங்க தங்கச்சி, அண்ணன் சொல்லிட்டாரு, உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கலாமா? போகலாம். எங்கம்மா உங்கள் வீட்டுக்கார் வந்தார், காணோம். அவருக்கும் கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லை. அதான் வந்தவொடனே ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு ரூமில் போய் படுத்தாங்க. சரி சரிம்மா, வசதியாக இருக்கும்ல. வாஞ்சுமா, வந்துட்டியா? இப்போ தான் உன்னை எதிர்பார்த்துட்டே இருந்தேன். என்ன நீ ஃபோனில் ஏதேதோ சொன்னீங்க, நான் வேற அலந்துட்டு வந்திருக்கேன். ஆமாஞ்சுமா, ஃபோனில் சொன்ன மாதிரி தான் ஏதேதோ நடந்துருச்சு. யாருமா இவங்க? இவங்க என்னோட நாத்தனாருமா, என் வீட்டுக்காரோட கூட பிறந்த தங்கச்சி இவங்க. ஓ அப்படியா, நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. இவங்க பொண்ணதாம்மா, நம்ம ராமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம். அப்படியா, அப்போ சம்மதி ஆக போகிறாங்கன்னு சொல்லுங்கள். ஆமாம்மா, 5 இப்போ தான் எங்களுக்கு குழந்த மாதிரி தெரியுது. அதுக்குள்ளே அவள் பொண்ணை எங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வச்சு சம்மதி ஆக போகிறோம். இருக்கட்டுமா, சொந்தம் அப்படியே தொடர்றது நல்லது தானே. நான் இருந்து எங்கள் அண்ணன் வீட்டில் அனுபவிக்காதது எல்லாத்தையும் என் பொண்ணு வந்து அனுபவிக்க போகிறா. அவங்களோட மொத்த செல்லமும் சப்போர்ட்டும் அவளுக்கு தான் இருக்குது இப்போவே. ஆமாம்மா, சொந்த தங்கச்சி மவளையே கட்டுறப்ப அண்ணனுக்கு எம்மா சந்தோஷம் இருக்கும். பொண்ணு ராசாத்தி மாதிரி தான் இருப்பா.
அதுக்கு தகுந்த மாதிரி உன் அண்ணன் பொண்டாட்டி குணமும் அவ்வளோ நல்ல குணமாக இருக்குது. ஆமாம்மா, எங்கள் அண்ணி அப்பிலேருந்தே அப்படிதான் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இன்னைக்கு தான் நான் அவங்கள பார்த்த அன்னைக்கு எல்லாம் எனக்கு குணம் புரிஞ்சிருச்சு. ஏஞ்சுமா சீதாவை கூப்பிட்டு வரலையா? அவள் வந்தால் சாருமதிக்கு கொஞ்சம் துணையாக இருக்குமேன்னு பார்த்தேன். வந்திருக்கா அண்ணி, இதோ வெளியில் ஒரு ஃபோன் வந்தது, அதுக்குள்ளே பேசிட்டு வர நின்னா. இதோ வந்துட்டாலே மருமவ. கண்ணுக்கு லட்சணமாக இருக்கா பார்க்கறதுக்கு. ராம் தம்பிக்கு ஏற்ற ஜோடி தான். ஆமாம் நீ எப்போ பார்த்தாலும் இந்த சுடிதாரை ஒன்று மாட்டிக்கிட்டு நிற்க வேண்டியது. எனக்கு பாவாடை தாவணி தான் நல்லா பிடிக்கும் பார்த்துக்குங்க. அதனால் எப்போ எந்த விசேஷம் வந்தாலும் அவள் இஷ்டத்துக்கு அவள் சுடிதார் எடுத்தாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாவாடை தாவணி எடுத்து வச்சிருவேன். இப்பயும் சுடிதார் போட்டுட்டு தான் கிளம்புனா. அத்தை வீட்டுக்கு கூட பாவாடை தாவணி போடாமல் எங்கே போய் போட்டுட்டு போகிற? போட்டுட்டு வா, கல்யாணம் வேறு ஆக போகுது. இதுக்கப்புறம் பாவாடை தாவணியெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னு என் பிடிவாதத்துக்கு இப்போ போட்டுக்கிட்டு வந்தேன். ஆமாம்மா போடட்டு மருமக. இதில் பார்க்க இன்னும் அழகாக இருக்கா. என் மருமகளுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகுதான். என்ன மருமகளை தூக்கி வச்சுட்டு பேச ஆரம்பிச்சிருவீங்க? தூக்கி வச்சு பேசுறதுல ஒரு தப்பும் கிடையாது. அவ்வளோ விளச்சனமாக இருக்குது பொண்ணு. அப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கள பற்றி வந்து சாரு சொல்லும்போது உன்னை பற்றி சொல்லியிருக்கா. அவளை சாப்பிட்டியா போனியான்னு அவ்வளோ அக்கறையாக கேட்பியாமே. அவங்கள பார்த்தா என் கூட பிறந்தவங்க மாதிரி தான் பாட்டிக்கணும். அதனால தான் நான் அவங்கள கேர் எடுத்து பார்த்துப்பேன். இன்னொன்று கன்சீவாக வேறு இருந்தாங்க, பாவம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க. ஆமாம்மா, கஷ்டத்துக்கெலாம் சேர்ந்து தான் இப்போ அவளுக்கு ஒரு குடும்பமே கிடச்சிருக்கு. ஆமா பாட்டி, இதுக்கப்புறம் அவங்க சந்தோஷமாக இருக்கணும். எங்கே பாட்டி அவங்க? ரொம்ப நேரமாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க சீதா. அதான் குறுக்கு வலிக்கும்ல, போய் கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்கன்னு அனுப்பி வச்சேன். அப்படியா? நான் கூட பார்க்கணுன்னு நினச்சேன். அதுக்கு என்னம்மா, நான் போய் கூட்டுறேன். ஐயோ அதெல்லாம் வேணாம் பாட்டி, புள்ளத்தாச்சி பொண்ணு உக்காந்துட்டே இருந்திருக்கும், கஷ்டமாக இருந்திருக்கும். இங்கே தானே இருக்க போகிறோம். கல்யாணம் வரைக்கும் அண்ணி இருந்து கல்யாணத்தில் தான் முடிச்சுட்டு தான் போகணுன்னாங்க. அதனால தான் வந்திருக்கோம். நைட்டு பொறுமையாக பார்த்துக்கிறேன். புள்ள ரொம்ப நேரம் உட்காந்துருந்ததுனால குறுக்கு வலிச்சிருக்கும். செத்த நேரம் தலையை சாஞ்சிருக்கட்டும், அப்புறமா பார்த்துப்போம். குடும்பத்தில் எல்லாருமே அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படிப்பட்ட குடும்பத்தில் என் பேத்தி வாழ போகிறான்னு. போமா, நீ மேலே வேணா போயிட்டு வா. அத்தை நம்ம மைண்ட் செட்டை கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. நீ இன்னைக்கு ஃபுல்லாக ராம வேற பார்க்கல. சரி போயிட்டு வருவோம். இல்லத்த இருக்கட்டும். பரவாயில்லம்மா, காலையிலேருந்து ஆஃபீஸ்க்கு அவன் வரல. ஆஃபீஸ் விஷயத்தில் ஏதாவது டவுட் இருக்கும்ல, போய் கேட்டுட்டா போ. ஆமாத்த, ஒரு டவுட் இருக்குது. அதான் சொல்கிறேன், போய் பார்த்துட்டு கேட்டுட்டு என்னன்னு வா. சரியா? சரிங்கத்த. ஏன் தங்கம், யார் என்ன சொன்னாலும் எப்படி நீ உன் மனசை சமாதானப்படுத்திக்கிட்டாலும் எங்கள் அம்மா பண்ணது பெரிய தப்பு இல்லை. அப்படிலாம் இல்லைங்க. அவங்க இடத்துலேருந்து பார்த்தா அவங்க பண்ணது சரிதான். அவங்க பையன் அவங்களுக்கு இப்படி தான் வாழணும்னு அவங்க மனசெல்லாம் நினச்சிருக்காங்க. திடீர்னு நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு அவங்க நினச்சி பார்க்கலல்ல. இல்லை தங்கம், யார் என்ன சமாதானம் சொன்னாலும் என்னால் ஏற்றுக்க முடியல. அதை விடுங்க, அதை பற்றி பேசாதீங்க. அதெல்லாம் போக போக நீங்களே புரிஞ்சுப்பீங்க அத்தையை பற்றி. எனக்கு பயமாக இருக்குது. இங்கே இருக்கிற வரைக்கும் அத்தை உன்னை பார்த்துப்பாங்க. கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போயிட்டேன்னா அங்கே உன்னை விட்டுட்டு நான் வெளியெலாம் போக வேண்டியது இருக்கும். அம்மா எப்படி உங்ககிட்ட நடந்துப்பாங்கன்னு நினச்சா எனக்கு பயமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. என் மேலே தான் அவங்களுக்கு கோவம். அவங்க பேர பசங்க மேலே அவங்களுக்கு கோவம் இருக்காதில்ல. அதனால என்னை பத்திரமா தான் பார்த்துப்பாங்க. நீ சொல்கிற தங்கம், ஆனால் எனக்கு அவங்க பேச்சில் நம்பிக்கை இல்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏன் இப்போ பயப்படுறீங்க தேவையில்லாமல் நினச்சி? ஃபஸ்ட்டு உன் கழுத்தில் நான் தாலி கட்டணும், அதுக்கப்புறம் தான் அடுத்ததை பற்றி யோசிக்கணும். இருந்தாலும் என்னங்க மனசை போட்டு குழப்பிட்டே இருக்கீங்க? இல்லை தங்கம், உன்னை எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறத நினச்சா இன்னுமே என் மனசு ஏற்றுக்க மாட்டுது. அங்கே போய் நீ எப்படி இருப்பியோ, தனியாக இருப்பியா நான்? இப்போதைக்கு நீங்கள் வீட்டில் தானே இருக்கீங்க. அப்புறம் ஆயுஷும் கொஞ்ச நாள் இருப்பா. இது எல்லாத்தையும் விட மாமா வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. அப்புறம் உங்கள் வீட்டில் பாட்டி இருப்பாங்க, அவங்க என் கூட இருக்க போகிறாங்க. ஏன் தங்கம், உங்கள் பாட்டியை உன் கூடயே வச்சுக்கலான்னு சொன்னால்? வேணாங்க, இன்றைக்கி என் கூட பாட்டி வர்றதுக்கே மனசு கஷ்டப்பட்டாங்க. நம்ம கூட இருந்தால் சரி வராது. இப்போதைக்கு அத்தை என்னை ஏற்றுக்கல. அதுக்குள்ளே பாட்டியெல்லாம் கூப்பிட்டு வந்து வச்சேன்னா அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது சொல்லிட்டா என்னால் தாங்க முடியாதுங்க. அதனால தான் நானும் இந்த விஷயத்தை தயங்கிட்டே கேட்குறேன். அம்மா உங்ககிட்ட ஓரளவு கம்ஃபர்டபுளாக ஆனால் அதுக்கப்புறம் பாட்டியை கூப்பிட்டு வரதை பற்றி யோசிக்கலாம். தேவையில்லாமல் நம்ம பாட்டியை கூட்டிட்டு போகிறோன்னு வீம்புக்கு கூப்பிட்டு போய் அவங்க மனசை கஷ்டப்படுத்திடுவோமோன்னு தான் எனக்கு யோசனையாக இருக்குது. ஆமாங்க, அதனால தான் நானும் வேணான்னு சொல்கிறேன். எனக்கும் பாட்டியை கூட வச்சுக்கணுன்னு ஆசை தான். இருந்தாலும் சூழ்நிலை அப்படி இருக்கும்போது பாட்டி புரிஞ்சுப்பாங்க. சரி தம்மா, பெருசாக நம்ம கல்யாணத்துக்கு யாரையும் இன்வைட் பண்ண முடியல, மனசு கஷ்டமாக இருக்குது. இருக்கட்டுங்க, இதுக்கப்புறம் விசேஷமே வராதான் என்ன? ஏன் மனசு கஷ்டப்படுறீங்க? இதுக்கெலாம் என் கூட இருந்தாலே போதும் சாருமா. என்ன இப்போ திடீர்னு பல்ல காட்டுறீங்க? அதுவா? என்ன போலீஸ்கார் வாய்ஸில் ஏதோ சுதி என்ன மாதிரி இருக்கு? அது ஒன்றும் இல்லை தங்கம், நம்ம தங்கத்தை பார்த்து பல மாதம் ஆயிடுச்சு. சரி. அப்புறம் இந்த 2 குட்டீஸும் எப்படி வந்துச்சுன்னே போலீஸ்க்கு ஞாபகம் இல்லை. பார்த்துக்க, அவ்வளோ மயக்கத்தில் இருந்திருக்கேன். அதுக்கு
குட்டியா குட்டியா ரொமான்ஸு இருந்தாலும் ஹிட்லருக்கு இவ்வளோ ஆகாது. உங்கள் பசங்க வெளியில் வந்து அவங்கள வளர்க்குற வரைக்கும் உங்களுக்கு எந்த ரொமான்ஸும் கிடையாது. தங்கம் அவ்வளோ பெரிய தண்டனைலாம் மாமாவுக்கு ஆகாதுன்னு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? பசங்க தான் வந்துட்டாங்களே, இதுக்கப்புறம் அப்பா ரொமான்ஸ் எல்லாம் தள்ளி வச்சுக்க வேண்டியதான். ஏய் அவனுங்க வந்தாலும் சரி வயிற்றுல இருந்தாலும் சரி என்னோட ரொமான்ஸ் எல்லாம் தள்ளி வைக்க முடியாது சரியா? என் ஜார்வை நான் எப்படிலாம் லவ் பண்ணேன். என்னங்க? என்னங்க இதெல்லாம் கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? இப்போ என்ன தூக்கி எதுக்கு மடியில் உட்கார வச்சுருக்கீங்க? நான் தான் சொல்லியிருக்கேனே என் தங்க எப்பயுமே குட்டியாக எனக்கு குழந்த மாதிரி தான் தெரியும்னு. ம், நான் இப்போ அம்மா தெரியுமா? அச்சோ அப்படியா? எனக்கு தெரியாதே. இல்லை, நான் குட்டிக்கிட்டின்லாம் சொல்லக்கூடாது. நான் அம்மாவாக போகிறேன். நான் பெரிய பொண்ணு. ஓ அப்படியா? ஆனால் என் தங்கம் இன்னும் 10 குழந்தை பேத்தாலும் சரி எனக்கு குட்டி குழந்தை தான். ஏங்க? சொல்லுங்க. நான் காமெடி பண்ணல தங்கம், எப்பயுமே உன்னை மடியில் தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே தான் இருப்பேன். ம், குழந்தைங்க பிறந்தாலும் நான் தானே உங்களுக்கு ஃபஸ்ட்டு. குழந்தைங்க பிறந்துட்டா என் குழந்தைங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான்ப்பா எல்லாரும். உடனே ஃபேஸை மாற்றிடுவா. ஏய் என்ன ஒன்றும் இல்லை. தங்கம், என் தங்கம் எத்தனை பிள்ளை பெற்று எடுத்தாலும் என் தங்கம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் எல்லாரும். இந்த தங்கத்தால் தானே மற்றதெல்லாம் கிடச்சிச்சு. நம்ப மாட்டேன். என்ன பண்ணாப்பா நம்புவ? நம்புற மாதிரி நான் வேணா எதனா பண்ணட்டுமா? சீ, பெண்ணிலவை பூவாய் வைப்பேனே, வானவிலையுடையாய் தைப்பேனே, உனக்காக ஏதும் செய்வேன், நீ எனக்கென செய்வாயோ? இந்த ஒரு ஜென்மம் போதாது, 7 ஜென்மம் எடுத்தும் தீராது. அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவேன் தவறாது. என்ன நான் கேட்டேன் தெரியாதா? இன்னமும் என்னனும் சார் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டுருக்கீங்க. பசங்க இருக்காங்கன்னு எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பசங்களை கொஞ்ச நேரம் கண்ணை முடிக்க சொல்லு. அப்பாவும் அம்மாவும் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறாங்க, ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் தூங்குங்கடா டிஸ்டர்ப் பண்ணாமன்னு சொல்லு. அது சரிதான். உங்கள் கூட இப்படியே உட்காந்துருந்தாலே போதும். வேறு எதுவும் வேணாமா? வேறு எதுவும் வேணாம். தங்கம் ஹிட்லர் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறீங்களா ரொமான்ஸை? முடியாது. ச்சே, கால்லேருந்து சீதாவை பார்க்கல. சீதா ஞாபகமாகவே இருக்குது. நம்ம ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்றா, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்றா. ஆஃபீஸ் வந்திருப்பா, நம்மளை தேடியிருப்பா. ஒரு வேளை கோவத்தில் இருக்காளோ? என்னவா இருக்கும்? அத்தைக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் நல்லா இருக்காது. நம்மளும் காலையிலேருந்து ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும். அவள் லாஸ்ட் டைமே சொன்னான், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. கடைசியில் நடந்த பரபரப்பில் நம்ம அவகிட்ட பேசாமல் விட்டுட்டோம். இருந்தாலும் அவகிட்ட பேசாமல் டே ஃபுல்ஃபில்லே ஆகலையே. என்ன பண்ணலாம் இப்போ? எப்படி அவளை கான்டாக்ட் பண்ணுறது? என் கண்ணு முன்னாடி நிற்கிறா. ஐயோ, ஃப்ராடு பையன். இன்னைக்கு பூரா ஒரு ஃபோன் பண்ணல. என்ன பண்ணலாம் இவனை? ச்சே, ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா சீதாவை. என் சீதாவை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல. இப்போ கூட என் கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கிறா அந்த முட்டை கண்ணு. முட்டை கண்ணு? இருடா, நீ என்ன பேசுகிறேன்னு பார்க்குறேன். கனவை கண்டுட்ருக்கேன். எப்படி கான்டாக்ட் பண்ணுறது? பேசாமல் ஒரு விசிட் போட்டு வந்துடுவோமா? விசிட்டா? இங்கே வரன்ற பிளானில் தானே ஃபோனை எடுக்கலாம் நான். சீதாவை பார்க்கலன்னா டே ஃபுல்ஃபில்லே ஆகாது. இப்போ என்ன பண்ணலாம்? ச்சே, இப்போ கூட பாரு, அவளை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால என் முன்னாடி அவள் நிற்கிற மாதிரியே இருக்குது. அடப்பாவி, இன்னும் கனவு நினச்சிட்டு இருக்கானோ? சீதா, எனக்கு கேட்போம், என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். என்னடா? நீ பேசுறது கூட எனக்கு நேரில் பேசுகிற மாதிரியே இருக்குது சீதாம்மா. ஓ, அவ்வளோ மிஸ் பண்ணீங்களா? அப்புறம் ஏன் என்னை பார்க்க வரல? அதான் காலையிலேருந்து ஒரு பிரச்சனையாக போச்சு. அதான். அப்போது லாஸ்ட் டைமே நான் சொன்னல எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனோன்னு. அப்போ நீங்கள் சொல்லவே இல்லைல்ல? இல்லைம்மா, எனக்கே அங்கே போய் தான் தெரியும். சரி, இந்த சீதாவை கனவுல எதுக்கு இப்போ மீட் பண்ணிகிட்ருக்கீங்க? என் சீதாவை பார்க்கலன்னா எனக்கு அந்த நாளே முடிவடையாது. இன்றைக்கி ஃபோன் பண்ணேன், ஃபோனும் என் சீதா எடுக்கல. அதான் கற்பனையாச்சும் பண்ணி பார்த்துட்ருக்கேன். அப்போ கற்பனை அப்படி தானே? ஆமாம், நினச்சோன்னே அதுவும் என் பெட்ரூமில் என் பக்கத்தில் இப்படி வந்து அம்சமாக தாவணி பாவடையில் என் சீதா நேரில் நின்றுவாள என்ன? அப்படி இருந்தால் என்ன பண்ணுவேன்? தூக்கி மாடியில் வச்சு கொஞ்சிட மாட்டேனா? ஓ, என்னவோ கனவுல வந்தால் கூட இப்படி தான் பேசுவியாடி? ரொமான்ஸாக பேச மாட்டியா? நான் கனவுல வந்தால் தானே அப்படி பேசுறதுக்கு. என்ன சொல்கிற? நாங்கள் தான் முட்டை கண்ணு, எங்களுக்கு தான் கண்ணு தெரியாது, கண்ணாடி போட்டிருக்கோம்.
நீங்கள் நல்லா முட்டை கண்ணை வச்சு ஊற்று பார்க்க வேண்டியதானே, கனவுல வந்திருக்காளா நேரில் வந்திருக்காளான்னு. அச்சிச்சோ எந்தாங்க நேர்லையா வந்திருக்கு இரு. ஆ, அட ஆமா. அது கிட்ட எடுத்து பார்த்தா தான் தெரியுமா? ஐயோ சீதா, என்னால நம்பவே முடியல. நீ எப்போ வந்த? ம், உனக்கு தான் என் ஞாபகம் இல்லை, அத்தைக்கு கூட என் ஞாபகம் இல்லை. அம்மாவா? ஆமாம், சாருமதி மேடம் தனியாக இருப்பாங்க, அவங்க கூட வந்து கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் அம்மாவையும் அத்தை வர சொன்னாங்க. நாளைக்கு மேரேஜ் முடிகிற வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருக்கணுமா. பாத்தியா, புள்ள வீட்டுக்கு போனோடனே என்ன ஞாபகமா இருப்பான்னு எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. மகளை புள்ள ஆசையாக தேடுவான், அதுக்குள்ளே மருமகளை வீட்டுக்கு வர வைப்போம். காலையிலேருந்து மருமகளை பார்க்காம புள்ள ஏங்கி போயிருப்பான்னு. ஐயே, என்ன ஐயே, நீ வேணா சொல்லு. இப்போ நீ கீழே வந்து நார்மலாக நின்று எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு தான் இருந்திருப்ப. உன்னை மேலே போன்னு எங்கள் அம்மா தானே சொல்லியிருப்பாங்க. அட ஆமாம், எப்படி உனக்கு தெரியும்? அந்த அன்னைக்கு சொன்னனே, எங்கள் அம்மா என்னவோ பிடிக்காத வற்புறுத்தி உன்னை எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க மாதிரியும் நீ எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணுன்றதுனால அடிக்கடி நம்ம மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? அந்த அன்னைக்கு சொன்னனே, உன் கையில் பால் கொடுத்து விட்டாங்கல்ல, அன்னைக்கு சொல்லி தான் அனுப்பிச்சேன். எங்கள் அம்மா அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்கன்னு. அத்தை ஏமாத்திட்டு இருக்கல, ஃப்ராடு. எங்கள் அம்மா கண்ணுக்கு நான் குட் பை. குட் பையாவே இருந்தேன், அதான் நல்லது. அதெல்லாம் அம்மாவுக்கு மட்டும்தான் குட் பை. பொண்டாட்டிக்கிட்டே வேணாது குட் பையாக இருப்பானா? ஏய், ஏண்டி, சும்மா நீ சுடிதாரில் வந்து நின்னாலே நான் ஓவராக பண்ணுவேன். என் முன்னாடி இப்படி தழைய தழைய தாவணியை கட்டிட்டு வந்து நிற்கிறேன். என்ன ஒன்று மிஸ்ஸிங்? என்னது? பூவு. ஏண்டி, இந்த மாதிரி இங்கே வரேன்னு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல. மாமா தழைய தழைய தாவணி கட்டிட்டு வரவங்கள பார்க்கறதுக்கு எனக்கு 6 முழம் மல்லிகைப்பூ வாங்கி வைங்கன்னு மாமா வாங்கி வச்சிருப்பேன்ல. கொழுப்பு தான் உனக்கு. ஆமாம் சொல்லும், உன்னை பார்த்ததுக்கப்புறம் கொழுப்பு அதிகமாகிடுது. பார்த்தாலும் சுடிதார் தான் போட்டுட்டு இருக்க, கல்யாணம் வேற ஆக போகுது. இதுக்கப்புறம் இந்த தாவணி பாவடையில எப்போ போட போகிறேன்? அத்தை வீட்டுக்கு தானே போகிறோம், போட்டுட்டு வான்னு பிடிவாதமாக போட்டுட்டு வர சொல்லிட்டாங்க. அழகாக இருக்குது தெரியுமா உனக்கு தாவணி பாவாடை? எப்பயுமே நீ இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கலாம். ஏன் இதெல்லாம் நம்மளுக்கு சரி வராது. ஆஃபீஸ் வரும்போது சுடிதார் போட்டுக்கோ. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் யார் போடக்கூடாதுன்னு சொன்னால்? வீட்டில் இதே மாதிரி ஆஃப் சாரி கட்டிகிட்டு இருந்தேன்னா எனக்கும் ஜாலியாக தான் இருக்கும். எதுக்கு? எதுக்கோப்பா அதெல்லாம் சொல்ல முடியாது, சீக்ரெட். ஃப்ராடு. ஆமாம் ஃப்ராடு தான். சீதா கிட்ட ஃப்ராடாக இருந்தால் தானே எல்லா காரியமும் பண்ண முடியும். நல்லவன் பேர் வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன்? சிப்போ சூடானது மார்கழி, நீ சொன்னதா பூ பூத்தது பூங்கொடி, தவ புரியாமலே ஒருவரும் கேட்கிறாய். போதும், கையெடுக்கிறியா? சீதா, என்ன? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ராம். உன்னை பார்த்தாலே போதையாயிடுது, என்ன பண்ணுறது? அது ஆகும், ஒழுங்கா கையெடு. ஏண்டி இப்படிலாம் ஒரு ஆம்பளை பையன் முன்னாடி வந்து நின்னா பின்ன நான் என்ன பண்ண முடியும்? நீ தான் பண்ணணும். இதுக்கெல்லாம் பக்கத்துலேருந்து ஆளாக கூப்பிட்டு வர முடியும்? கொஞ்சம் கையை எடுத்துட்டு பேசுறியா? சீதா செம்ம அழகாக இருக்க. ம், போய் சொல்கிறேன்னு. ஆமாம் முட்டைக்கண்ணி, அழகாக தான் இருக்க. இனிமேல் என்ன உனக்கு? உனக்கு மட்டும் கண்ணு குட்டியாக இருக்கிற மாதிரி. ஏய், உன் கண்ணு தான் உனக்கு அழகாக இருக்குடி. இந்த குறுக்குறுன்னு உருட்டி உருட்டி பார்க்கும்போது எப்படி இருக்குது தெரியுமா? ஐயே, அப்புறம் இங்கே தான் ஸ்டே பண்ண போறியா? ஆமாம், அப்படி தான் அத்தை சொன்னாங்க. அவங்க தனியாக இருப்பாங்க, அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க ஏதோ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னதுனால நான் அவங்கள பார்க்காமலே வந்துட்டேன் மேலே. அவனே 6 மாதம் கழித்து அவங்கள பார்த்துருக்கான். அவன் அவங்கள தனியாக விட போகிறானா? இதெல்லாம் நீ அவங்களுக்கு துணைக்கு வந்திருக்க, அப்படித்தானே? அப்படி தான் அத்தை சொன்னாங்க. உங்கள் அத்தை தான் எல்லாருக்கும் பிளான் போட்டு கொடுக்கறது தெரியுமா? ஏய், அப்பெல்லாம் சொல்லாத அத்தையா, அத்தை வெகுலியாக இருக்காங்க. இருக்கிறது தான் நல்லது தான், இல்லை உனக்கு வசதியாக போச்சு. இனிமேல் உனக்கு கொஞ்சம் நஞ்சல. சரி, நான் போகிறேன். இன்னைக்கு ஃபுல்லாக உன்னை பார்க்கலையேன்னு பார்க்க வந்தேன். போ போ, இன்னும் எவ்வளோ நாள் ஓட்டுறேன்னு நானும் பார்க்குறேன். இன்னும் கொஞ்ச நாள் தானே. ஆமாம், இல்லைடா, இன்னும் 1 வீக் தான், அதுக்குள்ளே நம்மளுக்கு கல்யாணம்ல. ஆமாம், அதுக்கப்புறம் இந்த பெட்ரூமில் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஏய், பின்ன அதுக்கப்புறம் அட்வான்டேஜ் எடுத்துக்காதன்னு சொல்லி பாரேன். சொல்லுவேன். அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு. ராம், போ. அச்சோ, ஏன் சீதா வைக்கப்படுறாளா? சரி, இதெல்லாம் விடு. எப்போ சாருமதி மேமுக்கும் தர்மா அண்ணனுக்கும் கல்யாணம்? அதுன சாருமதி மேடம், தர்மா அண்ணன். ஸ்டார்டிங்லேருந்து எப்படி கூப்பிட்றோமோ அப்படியே பழகிடும், அதான். இன்னைக்கு தான் நாங்கள் உங்கள் சாருமதி மேடமை என் தங்கச்சியாக தத்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எப்படி? ஆமாம், பிரச்சனை ரொம்ப பெருசாகிடுச்சு. எங்கள் அத்தை அவங்கள வேணான்னு சொன்ன காரணமே அனாதை அப்படின்றதுனால தானா. என்ன சொல்கிறாராம்?
உங்களுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாதுல்ல, அதனால் அவங்கள அனாதைன்னு சொல்லி இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. என் பையன் லைஃப்பில் வந்தினா நானும் என் ஹஸ்பண்டும் இறந்துருவோம், அதுக்கப்புறம் அவனும் அனாதை ஆகிடுவான். அப்போ வேணால் இந்த அனாதைக்கு அந்த அனாதை வாழ்க்கை கொடுக்கட்டுன்ற மாதிரி ரொம்ப சீப்பாக பேசியிருக்காங்க. ஐயோ அப்புறம்? வேறு எது சொல்லி மாற்றிருந்தாலும் சாருமதி சிஸ்டர் ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க. அவங்க வீக்னஸில் அடித்ததுனால அதான் அவங்க இவ்வளோ நாளாக தர்மாவை தேடி வரல. ஐஷு இதெல்லாம் செம்ம பிளான் பண்ணியிருக்கா தெரியுமா? அப்படியா? ஆமாம், ஐஷுவால் தான் ஒன்றே சேர்ந்தாங்க. இப்போ அந்த கதைலாம் சொல்ல போனால் இன்னும் பெருசாகிடும். ஏன்? ஆமாம், அவள் தான் பிளான் பண்ணி அவங்க அண்ணனை சேர்த்து வைக்கவே ட்ரை பண்ணியிருக்கா. அவளுக்கு உண்மை தெரியுன்றதே எனக்கு இன்றைக்கி தான் தெரியும், அவன் சாருமதி லவ் பண்ணது. பரவாயில்ல, தங்கச்சினா அப்படி இருக்கணும்ல. அண்ணன் லைஃப்காக எவ்வளோ யோசிச்சிருக்காங்க. சரி, மனசுக்குள்ளே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல. எல்லாமே எங்கள் அத்தையை மனசை சேஞ்ச் பண்ணுன்றதுக்காக தான். பார்க்கலாம், சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். அப்புறம் மேரேஜ் எப்படி தான் பண்ண போகிறீங்க? அதான் தெரியல. ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் ஏதோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது போல். மாமா விசாரிக்கலான்னு போயிருக்காங்க. நாளைக்கு வந்து சொன்னால் தான் தெரியும். அப்படியா? பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் தர்மானன் அவங்களும் ஹாப்பியாக வாழணும். அதுதான் நானும் நினைக்கிறேன். அதுதான் அவங்கள நாங்கள் யாருமே இல்லைன்னு சொன்னதுனால தங்கச்சியாக தத்தெடுத்துட்டோம். இனிமேல் அவங்க உனக்கு நாத்தனார். ஓ அப்படியா? ஆமாம், அவங்க கிட்ட சொல்லி நாத்தனார் குடும்பம்லாம் உன்னை பண்ண சொல்லணும். அடப்பாவி. ஆமாம், எங்கள் அம்மா உனக்கு ஓவராக செல்லம் கொடுக்குறாங்க. உன்னை மிரட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணாமா? சாருமதி மேடம் சும்மாவே பேச மாட்டாங்க. அதுவும் என்ன கொடுமை பண்ணுற மாதிரிலாம் பேச சொல்லணுமா? உனக்கு இருந்தாலும் ஓவர் கற்பனை தானே. ஆமாம், என் சிஸ்டர் நான் சொன்னால் பண்ணுவாங்க. உன்னை குடும்பம் பண்ண சொல்கிறேன்னே. போடா லூசு. ஆ, கீழே இறக்கி விடு, யாராவது வர போகிறாங்க. லூஸுன்னு சொன்னால? ஆமாம், என் சீதா மேலே கொஞ்சம் அதிகமாகவே லூஸாக தான் இருக்கேன். இப்போ என்ன பண்ணுவேன்? இறக்கி விடுறான், யாராவது வந்தால் தப்பாக நினைப்பாங்க. நீ யார் வந்தாலும் அவ்வளோதான். ஏன் சீதா கிட்ட ரொமான்ஸ் பண்ணாமல் வேற என்ன பண்ணுறது? ஏய் வீடு என்ன? அப்பா ராம் மாமா கீழே இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லு. இது என்ன புது காமெடி? ஏய், இது புது காமெடி இல்லை, இதான் பழைய காமெடி. நான் யாரு? உன் அத்தை பையன். அப்போ நீ என்ன மாமன் தானே கூப்பிடணும். ஓ, இவரை கூப்பிடுவாங்க, வா. ஏன் வான் தான் சொல்கிறேன், எங்கே வர? போட. முடியாதுடி. மாமா கீழே இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி நான் இறக்கி விடுறேன். அதெல்லாம் எனக்கு வராது. எப்படி திடீர்னு உன்னை மாமன் கூப்பிட முடியும்? தூக்கி வச்ச என்ன மட்டும் திடீர்னு கீழே இறக்கி விட சொன்னால் நான் எப்படி விடுவேன்? அத்தையை கூப்பிடுவேண்ணா. எங்க கூப்பிட்டு பார்க்கலாம். அத்தை பார்த்து வாய்க்கு வலிக்க போதுண்ணே. சொல்லு, ராமாமா இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லு. முடியாது. இப்போ நானும் இறக்கி விட முடியாது. என்னை விடு. முடியாது, ராமாமா அப்படின்னு சொல்லு. ராம், ஓவரா பண்றேன்னா? அப்படியா தெரியுது? மண்ணோடு சேராமல் நடக்கின்றேன் உன்னா